கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ற இறைவார்த்தை உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. Deuteronomy 8:5. You should know in your heart that as a man chastens his son, so the Lord your God chastens you என்று வாசிக்கிறோம். தேவன் தம் மக்களை ஒழுங்குபடுத்தி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. தாம் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஏனென்றால் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. அவருடைய கோபத்தினால் அல்ல, அவர்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால், நேசத்தினால், அன்பினால் தம்முடைய மக்களை சிட்சிக்கிறார் என்கிறதை நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை ஆண்டவர் நாம் நல்வழிப்படுத்த வேண்டுமென்று, நாம் நல்ல முறையில் நடக்க வேண்டுமென்று நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் சிட்சிக்கிறார் என்பதை நம்முடைய இருதயத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.